தரிசித்தால் முக்தி தரும் கோயில் என போற்றப்படும் சிதம்பரம் பஞ்சபூத தலங்களில் ஆகாய தலமாக விளங்குகிறது. இங்கு இறைவன் அருவம், அருவுருவம், உருவம் என 3 நிலைகளில் காணப்படுகின்றார். அருவம் என்பது மந்திர ரூபமாக சிதம்பர ரகசியத்திலும், அருவுருவம் ஸ்படிகலிங்க வடிவிலும், உருவம் ஆனந்த திருநடனத்துடன் அருள்பாலிக்கும் நடராஜராகவும் காணப்படுகின்றார். பதஞ்சலி, வியாகிரபாத, ஜெய்மினி முனிவர்கள் கைலையில் தாங்கள் கண்ட சிவனின் நாட்டிய தரிசனத்தை பூலோக மக்களும் கண்டு மகிழ வேண்டும் என விரும்பி சிதம்பரத்தில் உள்ள ஆதிமூலநாதரை வேண்டி தவம் செய்தனர். இவர்களின் தவத்தின் பலனாக சிதம்பரத்தில் தைப்பூச திருநாளில் தனது ஆனந்த தாண்டவ தரிசனத்தை அளித்துள்ளார் சிவபெருமான். அந்த காட்சிதான் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் பொற்கூழின் கீழ் ஆனந்த தாண்டவ கோலத்தில் அருள்பாலித்து வருகின்றார் இறைவன். ஆனி மற்றும் மார்கழி மாதங்களில் சிதம்பரம் நகரம் களை கட்டிவிடும். உலக புகழ்பெற்ற சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் கோவிலில் ஆண்டுக்கு 2 முறை உற்சவங்கள் நடைபெறும். ஆனி மாதத்தில் ஆனி உத்திர திருவிழாவும், மார்கழி மாதத்தில் மார்கழி திருவாதிரை திருவிழாவும் ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. தற்பொழுது மார்கழி திருவாதிரை திருவிழாவால் கோவில் விழா கோலம் பூண்டுள்ளது. திருவாதிரை நட்சத்திரம் நடராஜருக்கு உகந்த நட்சத்திரமாகும். மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்திற்கு 10 நாட்களுக்கு முன்பு கொடியேற்றப்பட்டு முதல் நாள் முதல் 8ஆம் நாள் திருவிழா வரையில் உற்சவ மூர்த்திகளான சோமஸ்கந்தர், சிவானந்த நாயகி, விநாயகர், சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர் முதலிய பஞ்சமூர்த்திகளும் ஒவ்வொரு நாளும் தங்கம், வெள்ளி வாகனங்களில் 2 வேளைகளிலும் வீதி உலா வருவார்கள். 9ஆம் நாள் மூலவரான நடராஜ பெருமான் அம்பிகையுடன் தேரில் எழுந்தருள செய்யப்பட்டு தேர் திருவிழாவும் 10ஆம் நாள் ஆருத்ரா தரிசன விழாவும் நடைபெறும். 9ஆம் நாள் ஆனந்த நடனத்துடன் நடராஜ பெருமான் சிற்சபையிலிருந்து புறப்பட்டு தேரில் எழுந்தருளும் காட்சி அன்று இரவு தேரிலிருந்து ஆயிரங்கால் மண்டபத்திற்கு எழுந்தருளும் காட்சி, 10ஆம் நாள் ராஜசபையிலிருந்து ஆனந்த நடனமாடியவாறு பொன்னம்பலத்திற்கு திரும்பும் காட்சி ஆகிய 3ம் கண்கொள்ளா காட்சிகளாகும். இதனை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு தரிசிப்பார்கள். மார்கழி திருவிழாவில் மாணிக்க வாசகருக்கும் சேர்த்து விழா நடைபெறுவது சிறப்பான ஒன்றாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ குறித்து முழுமையாக தகவல்களை தெரிந்து கொள்ள கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள தில்லைகீதம்.com
லிங்கை ப்ரெஸ் செய்து முழுமையாக தெரிந்து கொள்ளலாம்.